ட்ரேடிங் வியூ சார்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதுவும் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 100% அக்யூரேட்டான சிக்னலை உங்களுக்கு கொடுத்து நீங்க ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கான டேட்டாஸை டே பை டே கரெக்டாக தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அதுவும் ஃப்ரீயா நம்மளோட ட்ரேடிங் வியூ சார்ட்ல இருக்குது. யார் யாருக்கெல்லாம் தேவையோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த சார்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்களும் அந்த ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஆகலாம். அதே மாதிரி நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸோட செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க ப்ராப்பரா கரெக்டா வச்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு டூலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூ சார்ட்ல போயிட்டு இண்டிகேட்டர்ஸ் டேபுக்குள்ள போயிட்டு ட்ரெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. அதுல 2 போல் ட்ரெண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். இதுல நம்ம முக்கியமா மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லென்த்தை வந்து 20ல இருந்து 28 சேஞ்ச் பண்ணிருக்கேன். ரெண்டாவது ஸ்டைல் டேபுக்கு உள்ள போயிட்டு அதுல அந்த பார் கலர் அப்படிங்கறத அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுருங்க. வேற எல்லாமே இஸ் ஈக்குவல் டு சேம் தான். வேற எந்த செட்டிங்ஸுமே நீங்க இதுல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு ரெட் சிக்னலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நம்ம இதுல வந்து செல் ட்ரேடை பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல் ட்ரேடை நீங்க எடுத்தா கூட உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து 1:3, 4, 5 வரைக்கும் நீங்க அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுல நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். இது கூடவே நமக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கான சிக்னல் வந்து அது கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல நீங்க அந்த ஒரு பை சிக்னலை நீங்க எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கான அனாலிசிஸை 1:3, 4, 5 வரைக்கும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு இண்டிகேட்டர் கூட நம்ம இன்னொரு இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணதுக்கு பிறகு இந்த சிக்னல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும், எந்த அளவுக்கு நிறைய ஃபேக்கான ஒரு ஃபேக் அவுட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு ஃபில்டர் பண்ணி தரோம் அப்படிங்கறதையும் நம்ம கண்டினியூவா பார்த்துடலாம். இன்னொரு இண்டிகேட்டரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்ல ட்ரெண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கான ப்ராஃபிட்டுகளை நீங்க எடுத்துட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு டவுன் சைட்ல ஒரு சின்ன ஃபேக்கான ஒரு சிக்னலை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக உடனே போய் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு செல் ட்ரேடை எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்மளோட பழைய வீடியோக்கள்ல நம்ம சொன்ன விஷயங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லோ பாயிண்ட அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கட் ஆகிறது வரைக்கும் அந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த ஒரு டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுனா மட்டும்தான் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இல்லாத பட்சத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்தா நீங்க பை தான் எடுக்கணும், டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா செல் தான் எடுக்கணும். அந்த ஒரு கான்செப்ட்ல எல்லா ட்ரேடுகளையுமே நினைங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லயும் ப்ராஃபிட் வரும். ரெண்டாவது நம்ம எடுக்க போற அந்த இண்டிகேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் இண்டிகேட்டர்ஸ் டேப்ல போயிட்டு கர்ல்மன் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு முதல்ல கிரியேட் பண்ண அந்த ஆதாரம் இப்ப ரெண்டாவது இந்த ஆதாரம் ஒரே ஆள் தான். அதாவது இந்த ரெண்டு இண்டிகேட்டர்களுமே கண்டுபிடிச்ச ஒரே ஆள் தான். அதுல உள்ள போயிட்டு ரெண்டாவது செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க ஷார்ட், லாங் அண்ட் டைட்டில் இந்த மூணையுமே டிசேபிள் பண்ணிருங்க. அடுத்ததான் நம்ம இன்புட் டேப்ல போயிட்டு அதுல ஆல்ரெடி இருக்க செட்டிங்ஸ்ல வந்து ஷார்ட்டை சேஞ்ச் பண்ணி 40யும் லாங்கை சேஞ்ச் பண்ணி 80யும் வச்சிருங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் சிம்பிள். இந்த ட்ரேடிங் வியூல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு இண்டிகேட்டர்களும் ஒரே டைம்ல நமக்கு பாசிட்டிவான சிக்னல்களை தரும். இப்போ நீங்க ஒரு பை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சிக்னலுமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு இண்டிகேட்டருமே ஒரே சிக்னல் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு இண்டிகேட்டர்கள்ல ட்ரெண்ட் ஃபில்டரா இருக்கட்டும் இல்லைன்னா கர்ல்மன் ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும் ரெண்டுமே நமக்கு ஒரே டைம்ல பாசிட்டிவான சிக்னல்களை கொடுக்கும். அப்போ அது எந்த டைம்ல கரெக்டா நமக்கு சிக்னல்களை கொடுக்குது, அந்த டைம்ல மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த லெவல்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா டவுன் ட்ரெண்ட்ல மேல இருந்து மார்க்கெட் கீழே இறங்கி வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுத்துருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு செல் ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்க புக் பண்ணிருக்கலாம். அதே இது கீழே பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கர்ல்மன் ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும் இல்ல ட்ரெண்ட் ஃபில்டரா இருக்கட்டும் ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஒரு சிக்னலை கொடுத்துருக்குது. அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட பை ட்ரேடை எடுத்து உங்களுக்கான ப்ராஃபிட்டை
நீங்க புக் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து வாய்ஸை கட் பண்ணிட்டு நம்மளோட கோல்டு சார்ட்ல இந்த ஒரு 2 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி நாம ட்ரேட் எடுத்தா எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாய்ஸ் இல்லாம ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு மியூசிக்ல உங்களுக்காக ஒரு சில டெமான்ஸ்ட்ரேஷனா காட்டுறேன். அதை பாருங்க. பார்த்துட்டு இந்த இண்டிகேட்டரை நம்மளோட சார்ட்ல யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கூடவே நம்மளோட சேனலோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டினியூவா தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெஃபரல்ல வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த விஐபி டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒர்க் ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரேடிங் பாட்டா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா புது முகமா நாங்க வந்து அறிமுகப்படுத்தி அதை எல்லாத்தையுமே லான்ச் பண்ண போறோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching FX Man Gold.